நான் என்ன சாப்பிட்டு இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல முதல்ல ஆரம்பிச்ச ரோட்டு கடை கேளன் ஃப்ரை தான் சாப்பிட்டு இருக்கிறேங்க. எந்த ஒரு கெமிக்கலும் இல்ல, எந்த பொடியும் போடாம நாங்க செஞ்சிருக்கிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர, இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க. கேளன் முட்டைக்கோஸ் போட்டு பொரிச்சுக்கலாங்க. அதுக்கு மிக்ஸ் பண்றத பார்க்கலாங்க. ஒரு பாக்கெட் கேளன் போட்டிருக்கிறேங்க. 2 கப்பு முட்டைக்கோசுங்க. வெங்காயம் ஒரு 3/4 கப் போட்டுக்கலாங்க. பொடிசா அரிஞ்சுக்கணும், போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 2 கொத்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுங்க 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 கப்பு மைதாங்க. காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போட்டா போதுங்க. காரத்துக்கு சில்லி பிளஸ் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. முதல்ல கலக்கலாங்க, அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கலக்கலாங்க. இந்த பதத்துக்கு பிணைஞ்சுக்கலாங்க. பிணைஞ்சிட்டு லைட்டா உப்பு பாருங்க. உப்பு காரமெல்லாம் அளவா இருக்குது. இந்த பதத்துக்கு பிணைஞ்சு இப்படி குண்டா போடாம பட்டையா போட்டோங்கன்னா பொரிஞ்சு வந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க. நம்ம அதுக்குள்ள எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. குண்டு குண்டா போட வேண்டாங்க. இப்படி பட்டையா போட்டா சீக்கிரம் பொரிஞ்சு வெந்து வந்துரு. போட்டுக்கலாங்க. சேனல் பார்க்குறீங்க சொந்தங்களே, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. பண்ணுங்க, அப்போதான் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் பிரியமாக இருக்கு. கேளன் பொரிச்சாச்சுங்க. உன்னை ஃப்ரை பண்ணுறது என்னங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாங்க. இந்த சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டோம்னா கிரேவி செய்யறதுக்கு நல்லா இருக்கு. கேளன் ஃப்ரைக்கு அடுப்பில் வானலை வச்சிருக்கிறேங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ரெண்டு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கடையில் போட மாட்டாங்க, நம்ம வீட்டில் எங்காட்டி போட்டுக்கலாங்க. தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாங்க. 3 வளம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். தக்காளி சாஸ் இல்லைங்க, அதனால வீட்டில் தக்காளி அரைச்சி போட்டிருக்கிறேன். உங்கள் வீட்டில் தக்காளி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு செஞ்சுக்கலாம். தக்காளி கொதிக்குதுங்க. நல்லா பச்சை வாசம் போனோடனே பொடிகளெல்லாம் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூனுங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூனுங்க. இப்படி சிம்லியா வச்சு நல்லா கிளறிக்குங்க. ஏற்கனவே கேளன்ல உப்பு போட்டிருக்கிறேங்க. இதுல லைட்டா உப்பு போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சிருக்கிறேங்க. தக்காளி வணங்கிருச்சுங்க. இதை எடுத்து ஊத்துறேங்க.
நல்லா கொதிக்கிற வரைக்கும் கிளறி விட்டாருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரு. இந்த பதம் வந்ததையுமே கேளன் உள்ளாரைக்கு கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கு. எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. எந்த கெமிக்கலும் இல்லைங்க, கலர் பொடியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சொந்தங்களா இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது நல்லா இருக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக வந்திருக்குதுங்க. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா வந்திருக்குது. எந்த ஒரு சாசவ பொடி எதுவுமே போடல. குழந்தைகளுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க, நல்லா இருக்குதுங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் ரோட்டு கடைக்கெல்லாம் போய் சாப்பிட மாட்டீங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ சொந்தங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.